ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து பிரதர். இது வந்து ZEE5 ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, யார் டேரக்டர்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி, அப்புறம் பாஸ் என்ற பாஸ்கரன், இந்த மாதிரி படத்தில் டேரக்ட் பண்ண இல்லையா ராஜேஷ் அவர் தான். ரைட்டரும் அவர் தான். இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சுந்தர் ஆறுமுகம். அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து விவேகானந்தன் சந்தோஷம். அப்புறம் எடிட் பண்ணது வந்து டேவிட் ஜோஸ். அப்புறம் மியூசிக் பண்ணது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்க்ரீன் சீன் மீடியா. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ஐயங்கர் இன்டர்நேஷனல், இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஜெயம் ரவி வந்து கார்த்திகாவும், பிரியங்கா மோகன் அவங்க ஜோடியாகவும், அர்ச்சனாவாகவும், பூமிகா சாவ்லா வந்து ஜெயம் ரவியோட அக்காவாகவும், விடிவி கணேஷ் வந்து கேஷவாகவும், ராவோ ரமேஷ் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் நட்ராஜன், சரண்யா, அச்சுத் குமார், அப்புறம் சதீஷ், லுல்லு சபா சேஷு, அப்புறம் சீதா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைல்வன் ரங்கநாதன், அப்புறம் MS பாஸ்கர், இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா எல்லாமே நேர்மையாகவும் எல்லாமே சட்டப்படியாகவும் தான் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து காலேஜ் இருக்கிற டிகிரியே வந்து கிடைக்காம போயிடுது. ஸோ அவர் வந்து டிகிரி வந்து எப்படி கிடைக்காம போகுதுன்னா, இவர் வந்து ஒரு லா காலேஜ் படிச்சுட்டு இருப்பார். லா காலேஜ் படிக்கிறப்ப இவர் எக்ஸாம் எழுதுகிறப்போ அங்கே வந்து வேறு ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு மினிஸ்டரோட பையன். ஸோ அவருக்கு வந்து அங்கே வந்து ஒரு இன்விஜிலேட்டராக இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து, கண்காணிப்பாளர் இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து அவரே வந்து ஹெல்ப் பண்ணுவார் புக்கு பார்த்து எழுதுறதுக்கு. ஸோ இது வந்து இவர் வந்து வீடியோ எடுத்துருவார் ஜெயம் ரவி. இது வந்து சட்டப்படி இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி, உடனே அங்கே இருக்கிற அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அந்த இன்விஜிலேட்டர்லாம் சொல்லுவாங்க, நீ எப்படி காலேஜ் டிகிரி வாங்குற நான் பார்க்குறேன், நீ எங்களுக்கு எதிராக திரும்புறியா, நீ எப்படி டிகிரி வாங்குற பார்க்குற அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் டிகிரியை கொடுக்காம இழுத்தடிச்சிருவாங்க. ஸோ அப்புறம் வந்து இவருக்கு வந்து டிகிரியாக இல்லை, யாருக்கு ஜெயம் ரவிக்கு டிகிரியே கிடையாது, கிராஜுவேட் ஆகலை. அதே மாதிரி என்ன ஆகுனா, ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் ஒரு படி மேலே போய் ரொம்ப வருஷமாக டிகிரியே இல்லாமல் இருக்கிறதுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து படித்து முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன பண்ணுவார், தான் வீட்டில் தான் குடியிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளாட்டு, ஃபுல் அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டப்படி தான் இருக்கணும். ஒரு பில்டிங் வந்து இத்தனை ரூஃப் டாப் தான் கட்டியிருக்கணும், இவ்வளோ ஹைட்டில் தான் கட்டியிருக்கணும். ஒவ்வொரு வாட்டி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பில்டிங் இடிச்சிட்டு திருப்பி வேறு ஒரு பில்டிங் வந்து கட்டணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை பில்டர்ஸ் வந்து கடைப்பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டு இடிக்கிறதுக்கான ஆர்டர் போடுவார். உடனே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி வந்து எல்லாருமே வந்து, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நம்ம இருக்கிற வீட்டுக்கே வந்து வழி இல்லாமல் பண்ணுறீங்க அப்படி சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணும்போது, ஜெயம் ரவியோட அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணும்போது, ஜெயம் ரவி அப்பா அம்மா வந்து சொன்னாங்க, இனி இதுக்கு மேலே இவன் இங்கே இருந்தானா நம்மளை நடுத்தருக்கு கொண்டு வந்துடுவான், இவனை வந்து அவள் அக்கா வீட்டில் இருக்கிற ஊட்டிக்கு அனுப்பி விட்டுறணும் அப்படி சொல்லி ஜெயம் ரவியை ஊட்டியில் வந்து சொல்லி விட்ருவாங்க. போட்டுறோன்னு அங்கே ஊட்டியில் போய் பார்த்தா பூமிகா தான் ஜெயம் ரவியோட அக்கா. பூமிகா வந்து ஒரு டீச்சர். அதே மாதிரி பூமிகாவோட ஹஸ்பண்ட் வந்து யார் பார்த்தீங்கன்னா நட்ராஜன். அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவருக்கோட அப்பா தான் வந்து ராவோ ரமேஷ். அவர் வந்து கலெக்டர். அவரோட அந்த அப்பா அவர் நட்ராஜனோட அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா பொன்வண்ணன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீச்சரை, நம்ம லாயர் அப்படின்னு நினைக்கிறோம், லாயரு. அதே மாதிரி நட்ராஜனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்க தான் ஹீரோயின். யாருன்னா ஜெயம் ரவிக்கு வந்து ஜோடி பிரியங்கா மோகன், அவங்க வந்து டாக்டர். ஸோ இப்படி மொத்தமே படிப்பு குடும்பம் மொத்தமாக. ஸோ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராவோ ரமேஷ், அதாவது மூத்தவராக இருக்கிற ராவோ ரமேஷ் வந்து மாமனார் தான் அந்த குடும்பத்தை ஃபுல்லாக ரன் பண்ணுவார். அப்படி ரன் பண்ணுவார்னா எப்படி சொல்கிறது, எல்லா டைம் டேபிளோட இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு எல்லாமே வந்து அதோட டைம் டேபிள் இப்படி தான் போகும். இது வந்து ஜெயம் ரவிக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அவரோட ஆட்டிடியூடுனாலையும் அவரோட கேரக்டர்னாலையும் அவரோட எப்படி சொல்கிறது, இந்த சட்டப்படியில் நடக்கணும், எல்லாம் கரெக்டாக நியாயமாக நேர்மையாக நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால என்ன ஆகும்னா, கொஞ்சம் ராவோ ரமேஷ் கலெக்டர் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து தப்பு பண்ணுவார். அது வந்து இவர் பர்சனலாக போய் திருத்த பார்க்குறதுனால பெரிய பிரச்சனையாகும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஜெயம் ரவிக்கு அந்த வீட்டுக்கு வந்து செட் ஆகாதனால அவங்க அக்கா வந்து, அதாவது பூமிகா வந்து நட்ராஜனை பிரிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இவரோட இந்த கேரக்டர்னால அவங்க அக்கா வந்து பிரிஞ்சு போன அவங்க அக்கா குடும்பத்தோட ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை ஜெயம் ரவி தன்னோட கேரக்டரையே மாற்றிட்டாரா, இல்லை இந்த கேரக்டரை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை அவரோட இந்த கேரக்டர்னால ராவோ ரமேஷாக இருக்கிற அவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எல்லாம் மன்னிச்சுக்கிட்டு பிரியங்கா மோகனை வந்து கட்டி கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் ராஜேஷ் வந்து எடுத்திருக்காரு. இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி, அப்புறம் வந்து சிவா மனசில் சக்தி, சிவா மனசில் சக்தி, ஒரு கல் ஒரு கண்ணாடி, பாஸ் என்ற பாஸ்கரன், இதெல்லாம் வந்து நாங்களாம் வந்து 2010-11 வந்த படம் நினைக்கிறேன். 2010 அந்த டைமில், 2010 2006 அந்த டைமில் வந்த படம். ஆமாம், சிவா மனசில் சக்திலாம் அது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் அது யோசிச்சு கூட பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு படம். அதெல்லாம் பாஸ்கரன்லாம் சூப்பராக இருந்தது படம்.
நல்ல ஒரு படம். ஒரு கல் ஒரு கண்ணாடியும் ரொம்ப நல்லது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ இருக்க 2K கிட்ஸ் பசங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். ஏன்னா நாங்கள் அவரை பார்த்துட்டு தான் வரோம். அவரோட வளர்ச்சிகள்லாம் வீழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு தான் வரோம். ஸோ இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் உண்மையாகவே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா பாட்டு ரொம்ப ஹிட் ஆனது. இந்த மக்காமிஷி பாட்டு ஹிட் ஆனதுனால ஓகே இந்த படம் வந்து நல்லாயிருக்கும். படம் வந்து இன்னும் வந்து படம் வந்து அப்டேட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. 2010-11 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ 2024 ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. என்னடா இது ரொம்ப பழைய ஒரு அப்டேட் மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ பைரவா படம் பார்த்துருப்பீங்களா, விஜயோட படம். எப்படியா அது அந்த காலகட்டத்துக்கு சூழ்நிலை உள்ள படம் மாதிரியே இருக்காது. என்னமோ 2010, 2005, 2006, 2007 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து 2015, 14, 16, 17 ரிலீஸ் பண்ணி விட்டானு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ அதுதான் நமக்கு அந்த நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு டிக்கெட்டுக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. தியேட்ரிக்கல் மூமெண்ட் ஒன்றுமே கிடையாது. இப்போ சிவா மனசில் சக்தி கூட உங்கள் படம் வந்து ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது ஓகே ஒரு படம் தியேட்டரில் பார்க்குறோம் அப்படின்னு தோணும். நான் இந்த படம் தியேட்டரில் பார்க்கல, ஓடிடி தான் பார்த்தேன். ஓடிடியில் தியேட்டரில் போய் பார்க்கல. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரியல் மாதிரி போகுது. ஒரு ஸ்கிரிப்ட் வச்ச ஒரு சீரியல் மாதிரி போகுது. அவ்வளோவா வந்து நமக்கு நிற்கலை. ஸோ நாங்கள் இன்னும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு சீக்வன்ஸும் டக்கு முடிஞ்சு போயிடுது. அது வந்து ரொம்ப மனசில் நிற்க மாட்டேங்குது. இந்த ஒரு சீனுமே மனசில் நிற்கும். பாஸ்கரன் மனசில் ரொம்ப நிற்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சரா அப்படின்னு கேட்பாங்க ஷக்கீலாவை பார்த்து. அதேமாதிரி மொட்டை ராஜேந்திரன் வந்து கையெழுத்து போடும்போது சந்தானத்துக்கிட்ட ஒருத்தன் வந்து கையெழுத்து போடாதனாங்க அதில் ஒருத்தன் தடுத்து நிறுத்துவான். அது செம்மையாக இருக்கும். அதேமாதிரி சிவா மனசில் சக்தியெல்லாம் மாறி கலாய்ச்சிப்பாங்க. அது பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எனக்கும் ஃபோனுக்கு ராசியே இல்லடா அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடியில் வந்து பார்த்தா கேரக்டர். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு விஷயம் வந்து மனசில் நமக்கு நிற்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து எதுவுமே நிற்கலை. அப்படியே நமக்கு வந்து கை கழுவி சாப்பிட்டு கை கழுவி பாத்ரூம் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான். மனசுக்குள்ளே எதுவுமே நிற்கலை. ஒரு பிரியாணி சாப்பிட்ட எஃபெக்ட் நமக்கு இல்லை. நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டில் சாப்பிட்டு அப்படியே டக்குன்னு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் சிவா மனசில் சக்தி, ஒரு கண்ணாடி, பாஸ்கரன் எல்லாம் மறக்க முடியாத ஒரு படம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு ஜாலியான ஒரு படம். நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஜி5யில் வர ஜி ஸ்டுடியோ டிவியில் வர ஜி டிவியில் வர ஒரு சாதாரண சீரியல் மாதிரி இருக்குது. குடும்ப சீரியல் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அது தியேட்ரிக்கல் எஃபெக்ட்னு ஒன்றுமே கிடையாது. இப்போ சிவா மனசில் சக்தி கூட நிறைய பேர் அந்த காலத்தில் தியேட்டரில் பார்த்துட்டு சொல்லுவாங்க, சூப்பராக இருந்துருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் அதுக்கு பின்னாடியே தான் சென்னை 28 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட கோல்டன் பீரியடாக அந்த தமிழுக்கு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சிவா மனசில் சக்தி, அப்புறம் கோவா, அப்புறம் அது இது தமிழ் படம், அப்புறம் வந்து சென்னை 28 அண்ட் அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் நிறைய நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டா. மங்காத்தா, அப்புறம் துப்பாக்கி, நண்பன், இந்த வேலாயுதம் அப்படிலாம் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ அந்த ஒரு காலகட்டம் அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரி பீரியட். நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 2.6 கொடுக்குறேன். தேங்க்யூ. 5க்கு வந்து 2.6. தேங்க்யூ.